வாரணன் அண்ணா யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலேருந்து 2001 2019 வந்து வர்த்தக பிரிவு மாணவர்கள் வந்து மாவட்ட நிலை முதலாம் இடம் பெற்றிருக்காங்க. நீங்கள் வந்து 2024 மாவட்ட நிலை முதலாம் இடம் பெற்றிருக்கீங்க. இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நான் முதலாவதாக இந்து எண்ணெய்க்கு தான் நன்றி சொல்லணும். ஏனென்றால் என்ன இந்தளவு இந்த நிலைக்கு வளர்த்தெடுத்தது வந்து இந்து எண்ணெய் தான். அப்போ முதற்கணமாக நான் எனது பாடசாலைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் காப்போத சாதாரண தரத்தில் என்ன சித்தி பெற்றிருந்தீங்க? 7A2B. இவ்வாறு நல்ல சித்தி பெற்றிருந்த டைமில் நீங்கள் வந்து வர்த்தகத்துறையை தெரிவு செஞ்சதுக்கான காரணம் என்ன? அதாவது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பொறுத்தளவில் ஒரு வழக்கம் இருக்குது, இவ்வாறான திறமையான சித்திகள் எடுக்கிற மாணவர்கள் வந்து விஞ்ஞானத்துறையை அதிக அளவாக விரும்பி போகிறாங்க. நீங்கள் அதை தவிர்த்து வர்த்தகத்துறையை தெரிவு செஞ்சதன் நோக்கம் என்ன? முதலாவது காரணம் வந்து எனக்கு வர்த்தகத்துறை மீதான நாட்டம் தான். எனக்கு வந்து தரம் 10லேருந்து தொகுதி பணமாக நான் வணிக கல்வியை படித்து கொண்டு வரேன். தரம் 10லேயே எனக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் வர்த்தகத்துறையை தான் தெரிவு செய்வேன் என்று. அதே நேரம் இன்னும் மற்ற காரணம் என்னென்னா எனக்கு சட்டத்தனியாக வந்து எனது கனவாக இருந்தது. அதனாலேயும் நான் 7A2B என்ற திறமை சீட்டை பெற்றிருந்தாலும் நான் அந்த வர்த்தக பிரிவை நான் தெரிவு செய்வேன். நீங்கள் அவ்வாறான ஒரு வர்த்தகத்துறையை தெரிவு செய்து வரைக்க உங்களோட குடும்பத்தவர்கள மனநிலை எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் வந்து அதாவது காப்போத்த சாதாரண தர பரீட்சை முடிவடைந்த பின்னர் எனது குடும்பத்தினருக்கு சற்று குழப்பமான நிலை தான் காணப்பட்டது. ஏனென்றால் என் பெறுபேறு வந்து 7A2B. அப்போ எந்த பெறுபேரை கேட்குற எல்லாரும் உடனே கேட்பினோம், ஏன் அவரை வர்த்தகத்துறைக்கு அனுப்பினீங்க, கணித விஞ்ஞானத்துறைக்கு அனுப்பியிருக்கலாமேன்ட்டு. அப்போ எந்த குடும்பத்தினர் வந்து குழம்புவினோம். ஆனால் நான் உறுதியாக அனுப்பேன், நான் கட்டாயம் வர்த்தகத்துறை தான் படிப்பேன். ஏனென்றால் வர்த்தகத்துறையால் தான் நான் சாதிக்க முடியும், அதில் நான் ஷைன் பண்ண முடியும். அப்போ அதனால தான் நான் வர்த்தகத்துறையை தெரிவு செய்தேன். வீட்டு குடும்ப சூழ்நிலையோட நீங்கள் இப்படி தெரிவு செய்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களோட நண்பர்கள் வட்டாரத்தை வந்து பிரிஞ்சிருப்பீங்க. அதாவது அதிகமான பேர் வந்து விஞ்ஞானத்துறைக்கு போயிருப்பாங்க. அவர்களுடைய நட்பு போனதுலேருந்தும் நீங்கள் அதை தவிர்த்து வர்த்தகத்துறையில் வேறு நண்பர்களோட சேர்ந்து படித்த விதத்தில் சொல்லுங்கள். எனக்கு உண்மையாக நான் அந்த வர்த்தகத்துறையை தெரிவு செய்ததில் வந்து ஒரே ஒரு கவலை என்னென்னா, என் நண்பர்கள் கன பேர் பிரிஞ்சது தான் என்ன. அதாவது நாங்கள் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் உண்டா படித்த நாங்கள் திடீரென்று ஒரு இடைவிலகிற மாதிரி அவை விஞ்ஞான பிரிவு கணித பிரிவுக்கு போயிட்டுனா நான் மட்டும் வர்த்தக பிரிவில் நின்ற மாதிரி. ஆனால் எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, எனக்கு புதிய நண்பர்கள் கிடைச்சினான், நல்ல அறிவார்ந்த நண்பர்கள் கிடைச்சினான். அதனால் வந்து அந்த இழப்பு எனக்கு அவை வந்து ஈடு செய்யக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் எனக்கு எழுகின்ற சந்தேகங்களையும் அவர்கள் எந்த நேரம் எடுத்தாலும், நான் 12 மணிக்கும் தொலைபேசி அழைப்பு எடுப்பேன், எந்த நேரத்தில் எடுத்தாலும் எனக்கு உடனே அந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல அறிவுபூர்வமான நண்பர்கள் என்னிடம் காணப்பட்டனர். அதனால் எனக்கு அந்த இழந்த அந்த அதாவது என்ன தரம் 10 தரம் 11 இந்த நண்பர்கள் இழப்பு எனக்கு அது பெரியதாக தெரியவில்லை. நீங்கள் வர்த்தகத்துறையை வந்து தெரிவு செய்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறதுக்கு வந்து பாடசாலையிலிருந்து உங்களுக்கான வளங்களோ பாடசாலையில் கற்ற சூழ்நிலை எவ்வாறு காணப்பட்டது? நான் முதலே சொன்னது போல் நான் இந்த பேட்டியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னான், நான் முதலாவது நன்றி தெரிவிக்கிறது இந்து எண்ணெய்க்கு தான். ஏனென்றால் எனக்கு அதாவது நான் கல்வி கற்றலுக்குரிய அனைத்து வளங்களும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன். அது முதலாவது டீச்சர்ஸ் எனக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆசிரியர்கள், அதே நேரம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நூலகம். நான் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் போவேன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நூலகத்துக்கு. ஏனென்றால் அங்கே இருக்கிற புத்தகங்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் கிடைக்காது. நீங்கள் எந்த புத்தக கடையில் போனாலும் உடனே சொல்லுவேன் அந்த புத்தகம் வர்ற இல்லைன்ட்டு. அப்படியான புத்தகங்கள் தான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நூலகத்தில் இருக்குது. இப்போ அதால் எனக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வந்து நிறைய வளங்களை எனக்கு அதாவது இந்த காப்போத உயர்தரத்தை எனக்கு தந்திருக்குது. நீங்கள்
இவ்வாறான ஒரு திறமை சிற்றியை பெறுறதுக்கு வந்து நீங்கள் தனியாக படிப்பை மட்டுமே கவனித்து படித்த நீங்களா இல்லாட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஈடுபட்ட நீங்களா? எனக்கு எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை. அதால் நான் முழுக்க இந்த உயர்தரத்தை வந்து படிப்பில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தது. ஏனென்றால் நான் எடுத்தது வந்து எனது குடும்பத்தினருக்கு பெரிய விருப்பம் இல்லை. அவை சம்மதித்தவை தான், ஆனாலும் அவைக்கு பெரிய விருப்பம் இல்லாதபடியாக அதில் நான் சாதிக்கணும், அந்த வர்த்தக துறையில் நான் சாதிக்கணுன்றதுக்காண்டி நான் முழுக்க ஃபோக்கஸ்டாக படிப்பை மட்டுமே நான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அதால் எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நான் பங்கு பெற்றதுக்கான டைமும் எனக்கு இருக்கல, அதேமாதிரி ஆர்வமும் எனக்கு இல்லை. ஓகே, உங்களை போன்ற பல மாணவர்கள் இருப்பாங்க இப்படி வீட்டின சூழ்நிலை சரி வராதவர்களும், அதாவது பெற்றோர்கள் சம்மதிக்காத பாடங்களை தெரிவு செய்து அவங்க நினைக்கிற லட்சியத்தை அடைய ஒன்று படிக்கிறவங்க, இவங்கள மாதிரியான மாணவர்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஒரு அறிவுரையை சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொல்கிற அறிவுரை, உங்களுக்கு என்ன பாடம் நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் வந்து ஒன்று பேரண்ட்ஸுன்ற, அதாவது பெற்றோரின்ற கட்டாயத்தாலையும் அல்லது நண்பர்கள் பிரிய போயினோம்ன்றதால நாங்கள் நண்பர்களோட படிப்போம்ன்றதுக்காகவும் நாங்கள் வேறு எங்களுக்கு சம்மந்தமில்லாத ஸ்ட்ரீம்களை நாங்கள் தெரிவு செய்கிறது. ஆனால் நீங்கள் விளங்கி கொள்ளணும், உங்களுக்கு எது நல்லா வருதோ அந்த ஸ்ட்ரீமில் தான் நீங்கள் சாதிக்கணும். அதில் நீங்கள் தொடர்ந்து கடின உழைப்பை செய்யுங்க, கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கு, நீங்கள் அதில் கட்டாயம் வெற்றி அடைவீங்க. நீங்கள் வந்து சட்டத்துறையில் போய் ஒரு சட்டத்தனியாக வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் அதே வகையில் வர்த்தகத்துறையில் ஈடுபடுறவங்க வந்து தனியாக ஒரு நிறுவனம் செஞ்சால் அந்த நிறுவனத்தின் முகாமையாளராகவோ அல்லது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவோ இருக்க ஆசைப்படுவீங்க. நீங்கள் ஏன் அப்படி ஒரு கனவை விட்டுட்டு சட்டத்தரணின்ற ஒரு தொழிலை ஆசைப்பட்டு போகிறீங்க? முதல் வந்து எனக்கு வந்து ஒரு தொழில் வேணும். அதாவது நான் முதல் பல்கலைக்கழகத்துக்கு போய் ஏதாவது ஒரு பட்டம் எடுத்து அந்த தொழில் செய்யணும். அதுக்கு பிறகு அதில் வர்ற வருமானத்தை கொண்டு நான் ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு அமைப்போ நான் உருவாக்கலாம். இப்போ முதலாவது எனக்கு வந்து அந்த தொழில் தேவைன்றபடியாக சட்டத்துறையை தான் தெரிவு செய்யணும். அதுக்கு பிறகு எனக்கு நேரம், அதாவது இனி வரும் சூழ்நிலையை பொறுத்து அது அந்த முடிவை நான் மேற்கொள்வேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பொறுத்தளவில் அனைத்து வகுப்பறைகளுமே திறன் வகுப்பறைகளாக இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு வந்து வர்த்தக பிரிவில் வந்து படிக்கிறதுக்கு வந்து வகுப்பறையின சூழ்நிலை எவ்வாறு இருந்தது? எனக்கு வந்து நான் முதலே சொன்னது தான், வகுப்பறை வந்து திறன் வகுப்பறைகளாக எங்களோட அதிபர் செந்தில்மாறன் சார் மாற்றியிருந்தவர். அதால் வந்து பயனடைஞ்சவே நிறைய பேர், அதில் நானும் ஒருத்தன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியோட திறன் வகுப்பறை வந்து சர்வதேச தரத்திலான பாடசாலை என்ற வகுப்பறைக்கு இப்போ ஒப்பானதாக காணப்படுது. அதால் எனது கற்றல் செயற்பாட்டுக்கு வந்து மிகவும் உதவியாக இருந்தது இந்த திறன் வகுப்பறைகள் தான். ஏனென்றால் அதாவது இதுக்கு முதல் நான் தரம் 6 தரம் 7 அதுகளில் படிக்கும்போது சாதாரணமான ஒரு பொதுவாக ஒரு வகுப்பறை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ திறன் வகுப்பறைகள் வந்து அந்த நிலையை மாற்றி அமைச்சிருக்குது. அது அந்த வகுப்பறை திறன் வகுப்பறை வந்து எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது, கற்றல் செயல்முறைக்கு மிகவும் உதவியாக இருந்தது. உங்களை இன்னைக்கு இவ்வாறான நேர்காணலில் நான் உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேண்ணா. மிகவும் சந்தோஷமாக இருக்குது.